ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் தினை அரிசி, ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து கழுவி வச்சுக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியும் தேங்காவையும் நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட திராட்சை இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே பேனில் கழுவி வச்ச தினையை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும் போது நல்லா பாயாசம் வாசனையாக இருக்கும். தினை பாயாசம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் சிறுபருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். வறுத்து வச்ச தினையும் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். யாராருக்கெல்லாம் பாயசம் பிடிக்கும், என்ன பாயசம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தினை அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. அதுதான் சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். எதனா மண் தூசி எதனா இருக்கும். நீங்கள் பாயசத்துக்கு சர்க்கரை சேர்க்குறதோட இது மாதிரி வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த முந்திரியும் தேங்காவையும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். சூடோடு நம்ம பால் சேர்த்துனா திரிஞ்சு போயிடும். தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். இன்றைக்கி நான் கடைப்பால் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். நல்லா நம்மளுக்கு இனிப்பு எடுத்து கொடுக்கும். ஆறட்டும். ஆறிடுச்சு. ஒரு டம்ளர் பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான பாயசம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.